ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு ஹெச்எஃப்சிஸ் கிளாரிட்டி லேப் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் ஹியூமன் நேச்சரோட யூனிட் 5, லா ஆஃப் கவர்டஸ்னஸ். ஸோ கவர்டஸ்னஸா அப்படின்னா என்னடா, இது புது டெர்மினாலஜி இருக்குது, அதை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, கவர்டஸ்னஸ் அப்படிங்கிறது அ டிசைர் ஃபார் சம்திங். அது சூப்பராக இருக்குல்ல, அது எனக்கு வேணும்ல, அந்த ஒரு டிசைர் இருக்கு இல்லையா, அதுதான் கவர்டஸ்னஸ். எல்லா ஹியூமன்ஸ்குள்ளேயும் இது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த லெசன்ல இந்த லால ராபர்ட் கிரீன் எப்படி என்ன மீன் பண்ணிருப்பாரு அப்படின்னா, எப்படி நம்மளை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டிசைரபிள் பர்சனா மாத்துறது. இன்னொரு பர்சன் பாக்குற போது யாரா அவன் கூட நம்ம வந்துட்டு க்ளோஸ் ஆகணுமே, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணுமே, இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப அவ பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கிறா, அவ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளே இப்படி எலிவேட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் ராபர்ட் கிரீன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் இந்த டெக்னிக்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இத சில டைம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஒரு சில பீப்புள்கிட்ட ரொம்ப ஓவர் அவைலபிளா இருப்போம், நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கு தாண்டி ரொம்ப நிறைய கொடுப்போம், ரொம்ப கைண்டா இருப்போம். அப்போ அதை ஆப்வியஸா நிறைய பீப்புள் ரொம்ப அட்வான்டேஜா யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ரெஸ்பெக்ட் கூட கிடைக்காது. ஸோ ஐ திங்க் இத யூஸ் பண்ணி இப்படிலாம் இருக்குதுப்பா, ஸோ தட் நான் இப்போ கொஞ்சம் கிளியரா இருந்துக்கிறேன், எங்க நான் பவுண்டரி செட் பண்ணி எப்படி நான் நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல நான் ஹானஸ்டா சொல்ல போனா ரொம்ப கைண்டா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த கைண்ட்னஸ ஒரு காலத்துல வேல்யூ பண்ணிருக்காங்க. கைண்டா இருக்கிறது, ஹானஸ்டா சொல்ல போனா கைண்டா இருக்கிறது தான் அல்டிமேட்டான ஸ்ட்ரென்த்தே. பட் அந்த கைண்ட்னஸ அந்த வேல்யூ இருக்கு, அதுக்கு அப்படி ஒரு வேல்யூ பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போ உள்ள ஜெனரேஷன்ல, இப்போ உள்ள டைம் லைன்ல அதை வீக்னஸா தான் பீப்புள் பாக்குறாங்க. ஏன்னா பீப்புளுக்கு கைண்ட்னஸ்ன்னு என்னன்னு தெரியறது இல்லை. அவங்களுக்கு கைண்டா இருக்கிறோம் அப்படின்னா சூப்பருங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்களே தவிர, இன்னொருத்தங்க கைண்டா இருந்து ஏன் இருக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு கேட்டு இருக்கிற பீப்புளை அபியூஸ் பண்ணி தான் பீப்புள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக் என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ எங்க நம்ம பவுண்டரி செட் பண்ணோம், இந்த விஷயம்லாம் தான் ஒரு பர்சன் ரொம்ப டிசைரபிளா மாத்திருக்குது. ஸோ இது மூலமா எங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா நம்ம பார்த்தாச்சு கவர்டஸ்னஸ்னா எப்படி, அண்ட் ராபர்ட் கிரீன் இதை எப்படி பார்க்க வர்றாரு, ப்ரொஜெக்ட் பண்றாரு. அண்ட் நான் வந்துட்டு இதை எப்படி ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்மளோட ரியல் லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல போனா, இப்போ டயட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் சொல்லுங்களேன். டயட்டை விட்டுருங்க, நீங்க பொதுவாகவே ஒரு பர்சனை ரேண்டமா கூப்பிட்டு டேய் நீ வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சோ எக்ஸாம்பிள் டீ குடிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுப்போம். இப்போ ஏதோ ஒரு தெரியாத ஊர்லயோ எங்கேயோ போறோம், அங்க டீயே இல்லைன்னா கூட அங்க வந்துட்டு நமக்கு ஓகே வேற என்ன பெவரேஜஸ் இருக்கு, கோக் இருக்கு, கூல் ட்ரிங்க் இருக்கு, ஏதோ ஒன்று அதெல்லாம் நல்லது இல்லை. பட் இருந்தாலும் அது என்னமோ குடிச்சு நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருப்போம். பட் நம்ம போகும்போதே சொல்றோம், இங்க பாரு அந்த இடத்துல நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ டீ குடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல டீ கிடைக்காது உனக்கு, அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த இடத்துக்கு போனோன்னு எங்கடா கிடைக்கும்னா அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு, இல்ல நீ வந்துட்டு போகணும், ஒரு 30 கிலோமீட்டர் போகணும், 40 கிலோமீட்டர் போகணும்னாலும் ஓகே அது போறதுக்கு ரெடியா இருப்போம், அவ்வளவு எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியா இருப்போம். ஏன்னா அந்த விஷயம் ரேர், அந்த யாருக்குமே கிடைக்கல, எனக்கு வேணும், இல்ல எல்லாருமே அதை தேடிட்டு இருக்கிறாங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஹேவியர் வந்துட்டு எல்லா ஹியூமனுக்குமே அந்த தாட் இருக்கும். எது ரொம்ப ரேரா இருக்குதோ, எது ஈஸியா அவைலபிளா இல்லையோ அது மேல ஒரு டிசைர் போகும். ஸோ அகைன் ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாருக்கிட்டையும் அவைலபிளா இருக்காத, நீ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ரிக்டடா இருந்துக்கோ. ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் டெக்னிக்ஸும் அவர் சொல்றாரு, சொல்லிட்டு நீ வந்துட்டு வேல்யூபிளா இருந்துக்கோ. ஆனா அவர் சொல்றதும் தப்பு கிடையாது. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும்போதுதான் நம்மளோட வேல்யூ என்னங்கிறத பீப்புள் புரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஆப்வியஸா உள்ள இருந்து நமக்கு இன்டர்னலா நம்ம வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம சில டைம் நம்மளே ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல இருந்திருப்போம், நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், நமக்கே தெரியும், ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்போம், பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் அது வந்துட்டு என்னமோ யூ ஆர் மென்ட் டு டூ தட் மேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். பட் சில பீப்புள் பாத்தீங்கன்னா ரொம்ப சார்மிங் பீப்புளா இருப்பாங்க, பீப்புள் பர்சனா இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஏதாவது லைட்டா டச் வச்சு விடுவாங்க, சமப்பா வேற லெவல்ங்கிற மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாம் போகும், அதுக்குள்ள பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஏன்னா மேபி those people should have learned about, like about the law of covetousness, so that அவங்க கொஞ்சம்
யூனோ அந்த மாதிரி செர்டன் பிஹேவியர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு சில சினாரியோஸை உங்களுக்கு சாதகமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு யாருக்கும் இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவ் ட்ரைட்லாம் வச்சு ஒரு சாதகமாக கிரியேட் பண்ணோம், ஒரு பர்சனை வேணும்னே நம்ம அப்படியே ஏமாத்தணும், அவங்கள அப்படியே ஒரு ஒரு ஜோன்ல வச்சிருக்கணும், வி ஷுட் மேக் தம் கோ கிரேசி ஃபார் அஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதுல இருந்து பயன்படுத்துறத விடையே நான் திருப்பி சொல்லுவேன், எங்க நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும். ஓஹோ, இதெல்லாம் தான் ஒரு சிலர் இது ஒரு ரெஃபரன்ஸ் டூலா மெஷரிங் காஜா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஓஹோ நம்ம வந்துட்டு இதுக்கு மேலலாம் நம்ம பண்றோம், அதனாலதான் நம்ம வந்துட்டு நம்மளை யாரும் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளோட இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம் அதுக்குள்ள ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மெஷரிங் டூல வச்சுக்கலாம். வேர் வி ஹாவ் டு ஸ்டாண்ட், வேர் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங், வேர் சார்மிங் இல்லைன்னா ரொம்ப ஒரு highly magnetic people where they stand, how they make them so like high in demand அப்படிங்கிற ஒரு லைட்டா ஸ்டடி பண்றதுக்கு நம்ம யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்லை. இதுல கொடுத்துருக்கக்கூடிய டூல்ஸ் வச்சு இதனாலதான் அவங்க அப்படி தனிச்சே நிக்கிறாங்க, அப்போ நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம எங்க ஸ்டாண்ட் பண்றோம், அப்போ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஃபேர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஸ்டாண்ட் பண்றதுக்கு அகைன் இது ஒரு ரெஃபரன்ஸ் டூலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா பார்த்தாச்சு. ஓகே, என்னென்ன ட்ரைட்ஸ்லாம் ஒரு பர்சனை வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா டிசைரபிளா மாற்றும். அண்ட் இன்னொன்னு நான் திருப்பி இது நான் சொல்றேன், இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக்னு கூட சொல்ல முடியாது, சொல்லலாம். வென் இட் கம்ஸ் டு லவ்வா இருக்கட்டும், ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டுமே, இதுலதான் இது ரொம்ப இப்போ உள்ள ஜென்ரேஷன், அதுவும் நம்ம பீப்புள், நான் பார்த்த பீப்புள், நானே கூட நிறைய இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியாது, பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல பீப்புளுக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன், கேர்ள் பாய், இல்ல பாய் கேர்ள், ரெண்டுத்துக்கும் அதே சிச்சுவேஷன் தான். ஒரு பர்சன் லவ்ல இருக்கிறப்போ இல்லைன்னா ஒரு கேர்ல இருக்கிறப்போ அந்த பர்சன் ஏ பர்சன் பின்னு வச்சுப்போமே, பர்சன் பி மேல பர்சன் ஏ ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பர்சன் ஏ வந்துட்டு இன் ஆர்டர் டு கெட் பர்சன் பிஸ் லவ்வோ அந்த இதை ஏர்ன் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அவைலபிளா இருப்பாங்க, ரொம்ப கைண்டா இருப்பாங்க, ரொம்ப they will do anything for them. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் நடக்கும்னா, அந்த பர்சன் பி வந்துட்டு இவ்வளவு விஷயம் பண்ண அவன் தானே இல்ல அவ தானே அதெல்லாம் பண்ணுவா, she is crazy about me, எல்லாம் நடக்கும், எங்க போயிட போறா, இங்கதான் திருப்பி ஓடி வருவா, இங்க எங்க போயிட போறான், இங்கதானே வரப்போறான், இவன் நம்ம என்ன எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, அவன் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கான்சியஸா திங்க் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. மேபி சப்கான்சியஸா அவ்வளவு எஃபர்ட் எடுத்து போட்டா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பர்சன் சிங்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க, அந்த சிங்கிறது மேபி ஸ்பாயில்டா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், யாருக்கும் தெரியும், அது மேபி who knows, you feel the imagine it. அந்த பர்சன் வந்துட்டு எப்பயாச்சும் தான் பி கிட்ட அவைலபிளா இருப்பாங்க, மதிக்கவே மாட்டாங்க, ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஆனா அந்த பி பர்சன் வந்துட்டு will lean towards that C. ஓ அவனா அவளா அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருப்பாங்க. இங்க பர்சன் ஏ இருப்பாங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பர்சன் ஏ இருப்பான், அவன் வந்துட்டு எல்லாம் இருப்பாங்க, மேபி இருப்பாங்க. அந்த பர்சன் பி மேல இவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, எல்லாமே கேர் பண்ணுவாங்க. ஆனா அந்த பர்சன் பி வந்துட்டு அந்த பர்சன் ஏவை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த பர்சன் பி பாத்தீங்கன்னா பர்சன் சி மேல ரொம்ப கிரேசியா டிரைவ், அப்படி ஒரு வெறி இருக்கும். ஆனா அந்த பர்சன் சி வந்துட்டு பர்சன் பி வந்துட்டு he won't care, இல்ல she won't care. வா அந்த மாதிரி. ஸோ மேக்கிங் அ பர்சன் சூப்பர் நாட் அவைலபிள், இல்ல மிஸ்டரி எலமெண்ட், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைரபிள் சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க. அது மேனிப்புலேஷன் சொல்றதா, இல்லைன்னா அப்படிதான் பண்ணணும் நமக்கு அது தெரியலையா, இல்ல கைண்டா இருக்கிறது தான் முறை, கைண்டா தான் இருக்கணும், பட் அந்த கைண்ட்னஸை இப்ப வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்களா, இது வந்துட்டு எனக்கும் இந்த பதில் தெரியல. பட் நான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து பாக்குற போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்குன்னு எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்கும், அந்த நேச்சருக்கு ஏத்த மாதிரி நம்மளா இருக்கணும். ஸோ நம்ம அது இல்லாம இந்த மாதிரி ஒரு சில நான் வந்துட்டு மிஸ்டரி எலமெண்ட் யூஸ் பண்ண போறேன், நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னு ஒரு ஃபேக்கா என்னதான் ஒரு மாஸ்க் போட்டாலும் அட் ஒன் பாயிண்ட் யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் மாஸ்க், அண்ட் அட் தட் பாயிண்ட் யூ வில் notify the other party that நீங்க அதை சொல்லிதான் நீங்க யாருன்னு. இல்லைன்னா you can't find peace, you can't be in somebody's you can't wear a mask and forget your own reality, forget you.
அதை ஹைட் பண்ணி ஒருத்தங்க கிடைக்கணும் அப்படின்னா ஐ வுட் சே இட்ஸ் டோட்லி நாட் ஒர்த் இட். அப்படி ஒரு சில இதெல்லாம் ஏன் இது சொல்றேன், ஆஃப் டாபிக் தான் போகுது, பட் திஸ் இஸ் அ ரியல் இஷ்யூ அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங். இப்படிதான் ஒரு ஒரு பர்சனோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கிடைக்கும்னா, படி ஐ டெல் யூ ஒன் திங், சிம்பிளி நாட் ஒர்த் இட். நானும் இந்த சப்ஜெக்ட்லாம் நிறைய போய் பல்ப்லாம் வாங்கின பர்சன் தான். நான் சிம்பிளா சொல்லுவேன், யூனோ ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். இதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்காஸ்ட்ல பேசியிருப்பேன், ஜஸ்ட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் ஐ வுட் சே வென் யூ ஆர் ரெடி, உங்களோட வைபை மேட்ச் பண்ற மாதிரி பர்சன் வந்துட்டு வில் ஃபைண்ட் யூ. யூனிவர்ஸ் வந்துட்டு வில் கைட் யூ. அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்கேயோ போய் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு பிடிக்காத ஒரு பிடிச்சவங்க கிடைச்சிட்டாங்க, பட் ஆனா அவங்கள நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படிலாம் போறதுக்கு நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். என்னைக்கும் ரிமெம்பர் ஒன் திங், யூ ஆர் த ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் லைஃப். It could be a girl or it could be a boy who watches this video. I'll tell you one thing, you are the main character of your life. Never get down from that throne and let somebody else sit on that throne, because once you do that you will lose everything. And the self respect, self esteem எல்லாமே போயிடும். Just don't allow that. Even though if you would have allowed that, இல்லைனா அது இப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டேக் தட் பவர் பேக். யூ ஆர் த ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் லைஃப். அண்ட் இப்போ நான் சொல்ற இந்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி யூ கெட் டு நோ திஸ் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு யூ கேன் ஹாவ் அ டிஃபென்சிவ் லேயர் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் ஆக்ட் இன் அ ஸ்ட்ராட்டஜிக்கல் வே. இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து விலகி போறதுக்கு இது ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிசைரை வந்துட்டு நம்ம ஒரு ஹைலி வேல்யூபிளா ஹைலி யூனிக் ஒரு எலமெண்டா கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அது என்னென்னலாம், ஸ்ட்ராட்டஜிக் வித்ட்ராயல், காம்படிட்டிவ் டைனமிக்ஸ், டிரான்ஸ்கிரசிவ் அப்பீல், உபிக்விட்டி இல்யூஷன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் வித்ட்ராயல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படின்னா சில பீப்புள் கிட்ட ரொம்ப போய் ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ரொம்ப கேர் எடுத்துட்டு ஒரு பாயிண்ட்ல வி ஹாவ் டு ஸ்டெப் பேக். அப்போ அங்க ஒரு மிஸ்ட்ரி எலமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அவங்க யார் இது, என்னதான் இது, திருப்பி ஏன் அவங்க முன்னாடி நல்லா தானே இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு நம்மகிட்ட நல்லா கேரிங்கா தான் இருந்தாங்க, இப்போ ஏன்டா பின்னாடி போயிட்டாங்க, இப்போ என்ன ஆச்சு, அவங்களோட மெசேஜ் பண்ணாங்களா, அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளே மைண்ட்ல நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். அதுதான் இது காம்படிட்டிவ் டைனமிக்ஸ். ஸோ நம்மளோட அட்டென்ஷனுக்காக பீப்புளை சண்டை போட வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பேசிட்டே இருக்காங்க, எப்பவுமே நம்ம நிறைய ஒப்பீனியன் சொல்லிட்டே இருந்தோம்னா அது யாரும் மதிக்க மாட்டாங்க. பட் அதே டைம்ல திடீர்னு எல்லாரும் ஒவ்வொரு ஒப்பீனியனை பாஸ் பண்றப்போ யா யூ மேட் அ வண்டர்ஃபுல் பாயிண்ட், ஐ லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இது, நம்ம அவர்கிட்ட இருந்து அவ்வளவு ரிப்ளை வராதே, பட் அப்ப அவர் சொல்றாருன்னா அது வேல்யூ, செமையான வேல்யூ தான். ஆனா அது ரேர் இல்ல. அப்போ அதுல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற பீப்புள்லாம் ஓகே, அவங்க இன்னும் அந்த பர்சனை அப்படி சொல்லுவாங்கல்ல, ஐ லைக் தட் அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பாஸ் பண்ண பர்சனோட அட்டென்ஷன் அண்ட் அந்த கமெண்ட்டுக்காக தே ஸ்டார்ட் டு கம்பீட். அதுதான் இந்த காம்படிட்டிவ் டைனமிக்ஸ். ஸோ டிரான்ஸ்கிரசிவ் அப்பீல் அப்படின்னா, கன்வென்ஷனலா எல்லாருமே ஒரு சில திங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிதான் பண்ணும் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் சில பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கன்வென்ஷனல் பிலீஃப்ல இருந்து ரொம்ப இல்லீகலா இல்லாம ஒரு சின்ன திங் ஆஃப் ரூட் எடுப்பாங்க. ஐ ஹாவ் மை ஓன் வேஸ், ஐ நோ இட் வில் ஒர்க்னு சொல்லிட்டு அந்த டிப்பிக்கலான ஒரு சில ஐடியால இருந்து கொஞ்சம் வெளியில வருவாங்க. ஸோ பீப்புள் லைக் தட். ஓகே, இது ஸ்டாண்டர்டா இல்ல, கொஞ்சம் இப்படிதான் போகுது, பட் யூ கெட் தி ஜாப் டன் அப்படின்னு அதுல ஒரு கிக்கா இருக்கட்டும், ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கட்டும், பீப்புள் வந்துட்டு வில் கோ கிரேசி ஃபார் தட். அது எனக்கு வேணும், அது என்னமோ புதுசா இருக்குது அந்த மாதிரி. இப்போ ஃபுல் ஜார் சோடா, அந்த சோடா இந்த சோடான்னு வருதுல, சோடாங்கிறது காலங்காலமா குடிக்கிறது தான், பட் அந்த இதுல உள்ள போட்டா அது நோர வருது, அப்படி வருது இப்படி வருது, அந்த ஹைப் கிரியேட் பண்றாங்கல்ல, அவ்வளவுதான். அண்ட் யூபிக்விட்டி இல்யூஷன் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்துட்டு ஃபெமிலியரான இடங்கள்ல ஒரு நமக்கு வந்து டிமாண்ட் அதிகம், இந்த பர்சன் வந்து ரொம்ப வேல்யூபிளான பர்சன்ங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றது, பவர்ஃபுல்லான பீப்புள் கூட ஒரு கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஃபேமஸான பீப்புள்லாம் இருக்கிற இடங்கள்ல போய் நம்ம அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிறது, நம்மளே நமக்கு ஒரு ஹைப் ஏத்திக்கிறது தான் அந்த யூபிக்விட்டி இல்யூஷன். ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா ஒரு பர்சன் டிசைரபிளா ஆகிருவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டா யூஸ் பண்ணா யூ வில் you will become, you will appear more charming and appear more unique and appear
more demanding. But what I would say again, the character deep inside, அந்த கேரக்டர் ஹார்ட் கெரிட் இதெல்லாம் பத்தி பேசுறதெல்லாம் கப்பல் ஏறி போயிருக்கும் மேபி பட் அந்த டீப்பான கேரக்டர், அந்த ட்ரூ செல்ஃப் ஆஃப் யூ, மேபி அது அது உங்ககிட்ட ஒரு இருக்கு. பட் அது மட்டும் பாக்குற பீப்புள் சுத்தி 1000 பேர் கோடி பேர் இல்ல. பட் அதை உண்மையா உணரக்கூடிய பீப்புள் ஒரு 4 பேர் உங்களுக்கு சுத்தி இருந்தாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ படி, யூ ஆர் பிளெஸ்ட், யூ ஆர் த வெல்த்தியஸ்ட் பர்சன், ட்ரஸ்ட் மீ. ஸோ இந்த ஒரு சில சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப டிசைரபிளா காட்டிக்கலாம். ஸோ இந்த ட்ரைட்ஸ்லாம் உங்களை ரொம்ப டிசைரபிளா மாற்றும். இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தா, த ஸ்கார்சிட்டி மெத்தட். ஸோ இப்போ நீங்களும் அகைன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பர்சன் இவ்வளவு தூரம் வந்திருப்பீங்கன்னா, அகைன் கண்டிப்பா இல்லை நிறைய விஷயத்த நீங்களும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. எப்பவுமே ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப அவைலபிளா இருக்கும், ரொம்ப ப்ரெசண்டா இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஆப்வியஸா they will take us for granted. எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். if say example you are texting a person and you always text first, you always make sure you reply first, அப்படி இருக்கிறப்போ அந்த பர்சன் பிக்கு வந்துட்டு they will be in online, they will see the notifications. ஆனா என்னன்னா, இவன் தானே இல்ல இவ தானே, அப்புறமா ரிப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு அலட்சியம் வந்துடும். பட் அதே இது அந்த இனிஷியலான ஒரு டைம்ல நல்ல மெசேஜ் பண்றீங்க, திடீர்னு இப்போ ஒரு பக்கம் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க, ரிப்ளை வரல, ரேண்டமா வருது எப்பயோ ஒரு டைம்ல. அப்போ அதே மாதிரி ஒரு சில சிமிலர் சுச்சுவேஷன்ஸ் வரப்போ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும். வந்து எப்பவுமே இந்த பர்சன் இந்த பொண்ணு தான் நம்ம போய் ரிப்ளை பண்ணுவாள், இப்போ ஏன் ரிலேட் ஆகுது, வாட்ஸ் கோயிங் ஆன். அப்போ அந்த மெசேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கார்சிட்டி, ஒரு டிமாண்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சினாரியோ கிரியேட் பண்றது தான் இந்த ஸ்கார்சிட்டி மெத்தட். அகைன் ஒரு இடத்துல ரொம்ப ப்ரெசென்டா இருக்கீங்க, எப்பவுமே ஒரு பர்சன்ட் அவைலபிளா இருக்கீங்க, திடீர்னு கொஞ்சம் உங்களை நீங்களே பேக் ஆஃப் பண்ணி கொஞ்ச நாள் காணாம போயிடுறீங்க, திருப்பி வரீங்க, திரும்ப காணாம போயிடுறீங்க. அந்த ஒரு பேட்டர்ன் எப்பவுமே யூஸ்வலான ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அந்த பேட்டர்ன் ஹவ் யூ ஃபங்க்ஷன், அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி when something goes டிஃப்ரெண்டா இருக்கிறப்போ யூ வில் கெட் அன் அட்டென்ஷன் ஆஃப் வாட் இஸ் திஸ் கை அப் டு, என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வரும். மைண்ட் நிறைய யோசிக்கும், அவங்களே நிறைய இமேஜின் பண்ணிப்பாங்க. தென் திங்ஸ் வில் கோ ஆன். செகண்ட் ஒன், த மிஸ்ட்ரி மெயின்டெனன்ஸ். எப்பவுமே நம்மளும் பார்த்துருப்போம், நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு ரியல் டைம்ல அப்படின்னா, நான் இதை ரொம்ப அஃபிஷியலா அப்படிலாம் கொண்டு போகல, ரியல் டைம்ல இருக்கிற சினாரியோஸ்ல தான் சொல்றேன். அன்லெஸ் ஃபேமிலினா தே வில் நோ ஃபார் யூ யுவர் கேரக்டர் எல்லாமே. பட் மிச்சப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தே வில் பி ஃபார் யூ. பட் அங்கேயும் சில பீப்புள் நடிக்கிறவங்க இருக்கிறாங்க. லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரூ பீப்புள். இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க, பர்சன் பி. பர்சன் ஏ வந்துட்டு பர்சன் பி இப்போ தான் பாக்குறாங்க, அந்த பர்சன் பி ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சன் ஏக்கு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கெட் டு நோ ஹர், இல்லைனா ஷி வாண்ட்ஸ் டு கெட் டு நோ ஹிம் மோர். அப்போ பேசும்போது பழகும்போது அந்த பர்சன் ஏன் வந்துட்டு எல்லாத்தையுமே பர்சன் பி கிட்ட இமிடியேட்டா ஷேர் பண்றாங்க, எனக்கு அது பிடிக்கும், இது பிடிக்காது, அது இது எல்லாம் சொல்லும் போது அந்த பர்சன் பிக்கு வந்துட்டு ஓகே, இவனை பத்தி இல்லை இவளை பத்தி தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதுல என்ன மிஸ்ட்ரி எலமெண்ட் இருக்கு, ஒன்றும் புதுசா இல்லையே, எல்லாம் யூஸ்வலா இருக்கிறது தானே. மேபி நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருந்தா கூட அது உடனே அப்படியே அவ்வளவு விஷயத்த சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அங்க ஒரு சின்ன மிஸ்ட்ரி எலமெண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் மேபி சே எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இல்லை ஐ ஜஸ்ட் ஹாவ் சம்திங் டு டூ. பட் அங்கே என்ன அப்படிங்கிறது வந்துட்டு கிளியரா சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, ஒரு பர்சனை பார்க்கணும், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா அது ஃபர்ஸ்ட் இயர்லயும் சொல்லணும், ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்துட்டு ஸ்கார்சிட்டி மெத்தட் அண்ட் இந்த மிஸ்ட்ரி மெயின்டெனன்ஸ் மெத்தட் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் டிசைரபிளா தெரியும் அந்த பர்சன் ஏன் வந்துட்டு ரொம்ப டிசைரபிளா தெரியுவாங்க. வாட் ஹீஸ் அப் டு. அகைன் அந்த பர்சன் பிக்கு அந்த கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷனோட அம்சம், அவங்களே எங்கேயோ டாட்டா கனெக்ட் பண்ணிட்டு அவங்களே அந்த ஆஹா ஓஹோன்னு பில்டப் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ த சோஷியல் ப்ரூஃப் கிரியேஷன் எப்படின்னா, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ரொம்ப பேசாம அமைதியா இருந்துட்டு பட் விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றது. ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப அமைதியா இருப்பான், ஒண்ணுமே இல்லை. பட் ஆனா ரொம்ப படிக்கிறேன்னு ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ண மாட்டான். பட் ஆனா எக்ஸாம்ஸ்னா மார்க் சூப்பரா வாங்கிடுவான், டாப்பரா இருப்பான். இல்ல அந்த ஃபேமஸான பீப்புள் கூட அசோசியேட் ஆகிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் பண்றது மூலமா இதை பண்ணக்கூடிய பர்சனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனா தெரிவாங்க. ஸோ பர்சன் ஏ இருக்காங்க, விளையாடுறது எல்லாமே ஸ்கூல்ல அப்படி இப்படி இருந்துட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு வீட்டுக்கு போய் பயங்கர படிப்பாளியா இருப்பாங்க. பட் ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லடா நான் ஊர்லயும் வெளியில தான் போயிட்டு இருக்கேன். சில டைம் பாத்தீங்கன்னா வெளியில போவாங்க, அந்த சோஷியல் பிரசன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு
நைட் ஆன உடனே பயங்கரமா பிடிப்பாங்க. எக்ஸாம்ஸ் வரப்போ பயங்கர டாப்பரா இருப்பாங்க. கேட்டா என்னடா நீ தானே பார்த்த என் கூட தானே சுத்திட்டு இருக்கிறேன், அதெல்லாம் சும்மா தான்டா அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். இவன் என்ன எப்படிடா அவனால பண்ண முடியுதுங்கிற மாதிரி இருக்கும். சில டைம் பர்சன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் கிட்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி பாப்புலரான பீப்புள்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு கம்யூனிட்டின்னு, அந்த கம்யூனிட்டியில இதெல்லாம் இவங்கெல்லாம் பரிச்சயமான முகங்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பீப்புள். அவங்க கூட அசோசியேட் ஆகி அண்ணடா அவன் அவங்க கூடலாம் பழகுறான், கான்டாக்ட்ல இருக்கிறான், நல்லா சந்தோஷமா இருக்கிறான், அப்போ அவனும் என்னமோ ஸ்பெஷல் தான் போல. இதே மாதிரி ஒரு சில சோஷியல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு அந்த பர்சன் ரொம்ப டிசைரபிளான பர்சனா காட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ். இதை யூஸ் பண்ணி ஒரு பர்சன் வந்துட்டு அவங்கள ரொம்ப ஒரு யூஸ்வலா அவங்க ஒருத்தங்க ஒரு மாதிரி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தே கேன் ஷோ தெம் செல்ஃப் மோர் இன்ட்ரெஸ்டிங், மோர் அப்பீலிங், மோர் அட்ராக்டிவ், இதை மாதிரி அவங்களால காட்டிக்க முடியும். அண்ட் அகெயின் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்றது என்ன அப்படின்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க இப்போ ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பர்சன் ஏவா இருக்கீங்க, பர்சன் பி உங்களை மதிக்கல, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணல, பட் யூ ஆர் கிவிங் ஹர் 100% ஃபார் பர்சன் பின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உங்களாலேயும் அந்த இடங்களை பண்ண முடியும். பட் இதெல்லாம் பண்ணி தான் ஒரு பர்சன் உங்க கூட வரணுமா, உங்களை இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணுமா அப்படின்னா, இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஸ் இட் ஒர்த் இட் அப்படிங்கிறது தான். ஸோ ஜஸ்ட் யூ கேன், அதுக்கு பதில் சொல்ல, நான் கேட்ட கொஸ்டினை ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் இட், திங்க் ஆன் இட் அண்ட் லெட் யுவர் ஹார்ட் டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ. அண்ட் ரியல் லைஃப் சினாரியோஸ்ல வந்துட்டு நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ ஒரு கெரியர் சைட்லலாம் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் இருப்பாங்க, ஒரு பாஸ் இருப்பாரு, 2 பர்சன் இருப்பாங்க, பர்சன் ஏ பர்சன் பி. ஒரு பாஸ் இருப்பாரு, பர்சன் ஏ வந்துட்டு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ, பாஸ் என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருப்பாரு, என்ன சொன்னாலும் கேட்பாரு, என்ன சொன்னாலும் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அந்த பாஸை பொறுத்த வரைக்கும் பர்சன் ஏங்கிறது எப்பவுமே அவைலபிள், அவர் அப்படிதான்ப்பா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு, நீ ஏன் பண்ணலன்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. பட் பர்சன் பி பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருப்பாரு, ஒரு சில பவுண்டரி செட் பண்ணுவாரு, டப்புன்னு ஒரு சில ரிசல்ட்ஸ் ஹி வில் ப்ரொடியூஸ் மோர் ரிசல்ட்ஸ்ங்கிறோட ரிசல்ட்டை கரெக்டா காட்டிட்டு அது மாதிரி கொஞ்சம் டிட்டாச் ஆயிடுவார். அப்போ 2 பேரோட கம்பேர் பண்றப்போ பர்சன் பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. பட் பர்சன் பி பாத்தீங்கன்னா ஹி வில் கெட் ஆல் தி கிரெடிட்ஸ். அவர் வந்துட்டு ஓகே ஹீஸ் லைக், அவரே பாஸே சொல்லுவாரு, ஹி வில் அந்த ஒரு ஹைப் மென்டலா அவரே ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணி, திஸ் கை ஒன்ட் டாக் அ லாட் பட் ஹி இஸ் a doer blah blah blah. பட் அங்க பர்சன் ஏ வந்துட்டு உசுறு கொடுத்துட்டு இருப்பாரு, கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதான் அந்த ஸ்கார்சிட்டி, இந்த மாதிரி ஒரு சில மிஸ்ட்ரி எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரவோ நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணிக்க முடியும். அப்படிதான் பீப்புளோட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும் பேசிக்கலா. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, எப்படின்னா ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு மைண்ட்லேயே இருக்கும். அதுக்கு ஒரு கீ பாயிண்ட்டை நான் எடுத்து வச்சிருந்தேன். என்னன்னா த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் சிண்ட்ரோம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அங்க என்னமோ இருக்கு, அதாவது இக்கரை கக்கரை பச்சைங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அது வேற லெவல் தான்ப்பா அப்படின்னு அங்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. பட் அப்படி ஒரு நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்கல்ல. பட் ட்ரஸ்ட் மீ, பீப்புள் ஆல்வேஸ் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். The way you dress, the way you move, the way you behave, everything will be judged by people. And based on that judgment, people will treat you. ஸோ இதெல்லாம் ஒரு சில வே ஆஃப் ஹேப்பனிங் தான். ஸோ இதோட இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் கூட பார்த்தா, இந்த லா ஆஃப் கவர்டஸ்னஸ் பார்த்தா, சில ரெஸ்டாரண்ட் இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஏ, ரெஸ்டாரண்ட் பி ஏவும் பி ஒரே செட்டப், ஒரே ஃபுட்டு தான். பட் ரெஸ்டாரண்ட் ஏ எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட் பியில் திடீர்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலான ஒரு மீல், ஒரு 100 பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் வர, ஒரு 100 பீப்புளுக்கு தான் அது கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அண்ட் நாங்கள் ரிசர்வேஷன்லாம் எடுக்கிறது இல்லை, எங்களோட சீட்டிங் கெப்பாசிட்டி இவ்வளவுதான், இந்த ஒரு டாப்பான பீப்புள் தான் வருவாங்க, பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது மூலமா என்னமோ பீப்புளுக்கு அது வந்துட்டு ஸ்கார்ட்ஸா இருக்கு, ரொம்ப டிமாண்ட்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. இங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஏ தான் எப்பவுமே அவைலபிளா இருக்கேன், நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகுறது தெரியும். அண்ட் பர்சனல் எக்ஸாம்பிள் பார்த்தா கூட, இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்ல கம்பேர் பண்றோம்னா, பர்சன் ஏ பர்சன் பி இருக்கிறாங்க. பர்சன் ஏக்கு பர்சன் பி ரொம்ப பிடிச்சிருக்கு. The person A wants to know about person B, and person B ஓட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு person A வாங்கணும்னா கூட, அது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட, எடுத்த உடனே போய் நான் நல்லாம கெட்டவன், நான் அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், நான் எனக்கு அந்த ஸ்கில் இருக்கு, இந்த ஸ்கில் இருக்கு, பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லாம முடிஞ்ச அளவு கீப் இட் லிட்டில் பிட் லோ. அண்ட் போக போக அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயம், என்னடா ரொம்ப சாஃப்ட்னு சொன்னாங்க, திடீர்னு நாங்கள் பார்த்தா இஸ் டூயிங் பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் திங்கா இருக்கு, நான் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், பட் திடீர்னு அப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம்
அந்த பர்சன் பியா கேட்டு தெரிஞ்சுக்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அப்படியே இருக்கிறப்போ ஒரு கியூரியஸ் எலமெண்ட் இருந்துட்டே இருக்கும். அது வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த லா ஆஃப் கவர்டியஸ்னஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மெத்தட்ஸ். பட் அகெயின் நான் திருப்பி இந்த வீடியோல நான் சொல்றது என்னன்னா, ராபர்ட் கிரீன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இப்படிலாம் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கிறாரு. பட் இப்படிலாம் பண்ணி நீங்க நீங்க ஒரு ஒரு ரொம்ப ஒரு டிசைரபிள் பீயிங்கா மாறிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பட் நான் சொல்றேன்னா, இதை நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் டூலா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு பர்சன் கிட்ட உங்களோட வேல்யூவையும் ஒர்த்தையும் ப்ரூவ் பண்ணணும்னா, ட்ரஸ்ட் மீ தட் பர்சன் இஸ் நாட் த ரைட் பர்சன் ஃபார் யூ. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேஷன் ஒரு பார்ட்னரா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணி தான் ஒரு பர்சன் என் கூட இருக்குன்னா அப்படி பர்சன் தேவையே இல்லை. சிம்பிளா சொல்லுவாங்கல்ல, நான் வந்துட்டு ஒரு ஒரு பாப்புலரான ஷீப்பா இருக்கிறது ஒரு லோன்லி டைகரா இருந்துட்டு போறேன். என்னை சுத்தி ஒரு 1000 பேர்கிட்ட இருந்துட்டு நான் அப்படியே ஒரு சோஷியல் இமேஜை மேக் பண்ணி ஊயின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிக்காத ஒரு வேஷத்தை போட்டு நான் ஃபேமஸா இருக்கிறதுக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பீப்புள் என் கூட இருந்தா போதும். இப்ப சிம்பிளா சொல்ல போனா, இப்ப நானே இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். ஜிம்ல போய் நின்றுட்டு பயங்கரமா ஏதோ ஒரு ரீல்ஸ் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு ஃபேமஸ் ஆகிறதோட ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் ஐடியாஸ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் ஸ்டப்ஸ். அதனால இப்ப நீங்க பார்க்கக்கூடிய பீப்புள் லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தா கூட இந்த எண்ட் வரைக்கும் நீங்க பாக்குறீங்கனாலே ஐ எம் ஷுர் தட் யூ ஆர் ஆன் த பர்சனல் டெவலப்மெண்ட் வேணும். ஐ வாண்ட் டு இம்ப்ரவைஸ், ஐ வாண்ட் டு நோ மோர். அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் வந்துட்டு சீக்கிங் பீப்புளா இருப்பீங்க. நீங்க பார்த்துட்டு கொடுக்குற ஒரு சின்ன கமெண்ட்டோ, ஒரு சின்ன லைக்கோ, வியூவோ, அது கூடயே நீங்க அதை பாக்குறீங்க. அது மூலமா ஏதோ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா கூட ஐ எம் சோ ஹாப்பி வித் தட். எனக்கு அது ரொம்ப மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டு ஓகே கரெக்ட், நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருந்து நான் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேப்பா அப்படின்னு சொன்னே நீங்க அதோட பெனிஃபிட்டை ரீட் பண்ணாலே அது எனக்கு பெரிய சக்சஸ் தான். அதை தாண்டி நான் பெரிய சக்சஸ் எதுவும் பார்க்கறது இல்லை. ஸோ ஐ கெஸ் டுடே வி வில் டேக் ஸ்டாண்ட் அண்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ் டூலை யூஸ் பண்ணி யூஸ் இட் வைஸ்லி இன் சச் அ வே. யாரையும் நீங்க மேனிப்புலேட் பண்ணணும், நம்ம மேனிப்புலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா எங்க ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க அதை யூஸ் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் டூலுங்கிறதோட ஒரு மெஷர்மெண்ட் காஜா வச்சு know where you have to stand in order to not only get respect from others or desirability from others, in order to not get exploited. Okay, stay strong.